இசைஞானி இளையராஜாவுங்க. பெரிய அப்படியே 10 மணி அம்மா ஆடுமா முதல்ல. 10 மணிக்கு மேல வந்தா நான் 10 மணி தான்டா. நீ 11:30 மணி தெரியும். உன் துருத்திய மூடி வாசி முதல்ல. என்ன இப்படி சாஞ்சு கிடக்குறாங்களே என்னவா நாடகமாப்பா? நேற்று பார்த்த உண்ட மயக்கம் தொண்டனுக்குங்கிற மாதிரி பாரு. சாப்பிட்ட சாப்பாடு அப்படி முடிச்சிருந்துட்டு விடிய காலம் 6000 சம்பளம் வாங்கிட்டு போவா. பாவம் நேற்று நாடகம் பார்த்து 6000 எத்தனை நாடகத்துக்கு? ஒரு நாடகத்துக்கா 10 நாடகத்துக்கா? என் புருஷன் இருக்கும்போது தப்பு தவிர என்கிட்ட பேசாது. எந்த புருஷன்? யார் உங்க புருஷன்? நேத்து வந்து பெட்டிக்காரனி புருஷங்கிற டார்லிங் ராமதாஸ் அவர்கள். ஆமா, இங்க அமைந்து கொண்டிருக்கும் அன்பு கிராமத்தார்களுக்கு எங்கள் சார்பாகவும் எங்கள் நாடக கலைஞர்கள் சார்பாகவும் மிக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வந்தோமா, சிறப்பாக தொழிலை செஞ்சோமா, சம்பளத்தை வாங்கினோமா, போன மாட்டேக்கணும். ஒரு பப்புனுக்காரன் என்ன பேசணுமோ அதை மட்டும்தான் பேசணும். டான்ஸு முகர நல்லா இருக்கு, நல்லா இல்லை. நீ என்ன பெரிய மன்மதா குஞ்சாண்டா? பேசுனா அவனை சொல்லி என்ன எதுக்கு சொல்ற? ஏன் ஓ குஞ்சு கோண குஞ்சுடா, சும்மா இருற முதல்ல வெட்டிப்போல. ஆமாம், அக்மாருக்கு லூசு முண்டாங்கிறானே, உனக்கு கொஞ்ச நாள் ரோசம் வருதாடா? நாங்க எல்லாரும் அவளை ஆக்ரோஷமா சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னு? அக்கா லூசு முண்டலடா நல்ல முண்டடா அப்படி சொல்லாதறானே. இரு மூடிக்கிட்டு வாசி. சரியா? நீ சொல்லு நியூஸ் முன்னே நல்ல முடியாது. 2 தான். ஆமாம், ஆடியோ சமைத்து கொண்டிருக்கும் அன்பு உள்ளத்துக்கு என் சார்பாக என்ன குறுங்குறுன்னு பார்க்குறீங்கப்பா? உன்னே தான் யா என்ன காலை அகட்டிக்கிட்டு இருக்கிற புள்ள பத்த பொம்பளை மாதிரி ஓடிக்கு உட்கார துறை பாண்டி முதல்ல. ஆமாம், பேரனை அழகினாச்சி அடி அழகி. எனக்கு மட்டும் நல்லா ஆப்ரேட் பண்ணி நல்லா ஏற்றி வச்சுன்னா உனக்கு 2 கிளுகிழுப்பா உனக்கு தான். ஆமாம், கிளுகிழப்ப பார்த்தாலும் நெளிச்சு வச்சு ஓட்ட கிளுகிழுப்ப சத்தம் வராது. எனக்கு ஓட்டணும், உனக்கு அப்புறம் தெரியும் இழுச்சா புண்ணாக்கு. அக்காவை பற்றி தம்பிக்கு தானே தெரியும். சரி சரி, தெரிஞ்ச வரையும் சரி. ஆமாம், அதனால் நாடக உலகத்திலேயே அசிங்காபாசம் பேசாத ஒரு பெண்மணியார்னா நான் மட்டும்தான். விளக்கு மரம் இருந்தால் எடுத்து வாங்க. கெட்ட வார்த்தை ஒரு வார்த்தை எனக்கு பிடிக்காது. அப்படி பேசுற பொம்பளையும் சரி ஆம்பளையும் சரி வன்மையா கண்டிக்கிறேன். முதல்ல நீங்க வன்மையா கண்டிக்கிறீங்க. பேச மாட்டேன்டா இந்த குறுகுறுன்னு பாக்குறது ஆள் நல்லா கிளாமரா இருக்கேன் அப்படிங்கறனால நாக்க சுழற்றுறது அவனை சாம உள்ள போயிடும். வெளியே வரதுக்கு பல ஜென்மமாகும். ஞாபகத்தில் வச்சுக்க. பார்க்கத்தான் பல பலன்னு இருப்பேன். காலையில காரைக்கிட்டு பிடிச்சுன்னு துப்புவேன். அதனால பிடிக்க பொதுவாக என் மனசு தங்கம் ஒரு போட்டியின வந்து விட்டா சிங்கம்.
பெட்டிக்காரங்களுக்கு, 2வது ஆட்ட மிருதங்காரங்களுக்கு, 3வது ஆட்ட ஆல்ரவுண்டுக்காரங்களுக்கு, 4வது ஆட்ட தாளக்காருக்கு. வள கொலை எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. வந்தமா 4 போடு செஞ்சோமா, பார்க்கக்கூடிய ஆளை பார்த்தோமா, செஞ்ச வேலையை உருப்படியாக செஞ்சோமா, சம்பளத்தை வாங்கினோமா, போனமான் இருக்கணும். பேச்சின் பெருச்சாளி சகலகலா வல்லவன் என்று போற்றக்கூடிய தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தில் தனக்கென்ன இடத்தை பிடித்துக் கொண்டிருக்கும் சோழகுர்ணி தொங்குராஜ். தங்கராஜ் உனக்கு நான் தொங்காம நீண்டுகிட்டா இருக்குது. மூலி முண்டை தேவைப்பட்டா வாங்கிக்க. மண்டைய பாரு, மண்டையில் மசுரே இல்லை, ஜவடாள் மொட்டா சவடாள். என்னங்க மாமா, மீசக்கார மாமா நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். கேட்டதுக்கு பதில் நாகரிகமாக என்ன 2 போட்டு 2 அடி அடிக்கிறாங்க. நாகரிகம் எந்த நாட்டில் நாகரிகத்தை கேட்குறீங்க நீங்கள்? சரி, நாகரிகம் தானே உங்களுக்கு. இப்போ பேசுகிற பேச்சில் நீங்கள் நாகரிகத்தை எதிர்பார்க்கவே கூடாது முதல்ல. அதனால் நான் எப்படி பாடுறோ அதே மாதிரி செய்யாமங்களை ராமதாஸ் அவர்கள் பாடி ஜெயிக்கணும். நீங்கள் பாடி ஜெயிச்சிட்டீங்கன்னா எனக்கு நீ புருஷன். பாடி அக்கா ஒரு சின்ன டவுட்டு, இவர் எனக்கு எத்தனாவது மாமாக்கா? 5வது மாமா. என்ன கம்மியா சொல்ற? அப்ப 4 எல்லாமே. ராமர் அந்த நோட் எடுத்துட்டு வாயா. ஆமாம், 4 பேரை என்ன கொடுத்தியா? நீ வந்தாலும் ஒன்று தான், வராட்டி தான். சாகிற வரையும் உன் தலையெழுத்து கீழே புண்ணு அமுக்கிக்கிட்டு சாக வேண்டியது தான். அதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்க மகராஜ் தங்கராஜ் தான். 30 நாள் நாடகம் வச்சு கொடுத்து வச்சிருக்கோம். 6000 ரூபா சம்பளம், விதவிதமான சாப்பாடு. இந்த குடுப்பன கவர்மெண்ட் ஆஃபீஸர் கூட கிடையாது முதல்ல. அவனுக்கு கொடுத்துருக்கா இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம். வாயை கலப்பாத, பட்டு சொல்லி கொடுங்க. நான் எதாக இருந்தாலும் இனிமேல் யோசனையே பண்ண மாட்டேன். ஏற்றுங்க முதல்ல. எக்கோ வைங்கண்ணே, ஏற்றுங்க. எதை பேசாதேன்னு சொல்றியோ அதைத்தான் மீண்டுக்கிட்டு பேசுவேன். நான் சரியான லொப்ப முண்டை. எதை செய்யின்னு சொல்றேன்னா அதை செய்ய மாட்டேன். எதை செய்யாதேன்னு சொல்றேன்னா அதைத்தான் வீம்புக்கு செய்வேன். ஓதம் தெரிச்சு போயிடும் உனக்கு. நாகரிகமா பேச்சு, அதை பேசி இதை பேசுற ஆர்டர் போட்ட மாவனை பிடிக்க முதல்ல. நான் என் புருஷனுக்கே பயப்பட மாட்டேன், உங்களுக்கு நான் பயப்படுவேனாக்கு. ஆமா, கடலை கொலவரத்துல அந்த காடப்புறா எஸ்கியூஸ் மீ, தொண்டை இருக்குங்கிறனால ஆங்கிறதோட முடிச்சுக்கணும். அப்படின்னு இழுத்தேன்னு வச்சுக்கவே வெதர் வீங்கி பொன்னமராவதி கவர்மெண்ட் ஆச்சு பார்த்தா குளுக்கோஸ் சரிக்கிட்டு கிடக்கணும். மருந்து போட்டு விடு. என்ன மசத்துக்கு நான் போறதுக்கு எவ்வளவு ஈனம் வரும் அவளை போட சொல்லு. அந்த காடப்புறா கலைஞ்சோடனே ஆமா, ஒண்ணுமே தெரியாத பாப்பா. இப்ப முடிச்சிட்டியாப்பா? முடிச்சிட்டியா? சோரோட்ட தாயரி மேன இனிமே தூங்குவனி உன் வாழ்க்கையில. பாத்துட்டியல்ல, இதுல உனக்கு மோச்சம் அடைஞ்சு அம்பிடுத்தேன். அண்டம்மா முனிவர் பூரா இதுக்குள்ளத்தான் அடக்கம். எத்தனை ராஜா வந்தாலும் அத்தனை ராசாவும் இதுக்குள்ளத்தான் அடக்கம். சம்பங்குளம் சமூக ராஜா, கடுகு சந்த ராக்கெட் ராஜா, கொல்லங்குடி தண்டு ராஜா, ஆமா ஓக்கூர் முத்துராஜா. ஒக்கூரடா பெல்லிங்க அப்பப்போ மிஸ்டேக் ஆகும் எனக்கு. அதுக்கு தான் பள்ளியோட போகட்டும் ஒதுங்கணுங்கிறது. ஒக்கூர் முத்துராஜா இப்போ வந்திருக்கிறாரு. யாரு? பெரிய சொரட்டை. சோழங்குர்ணி தொங்குராஜா. தங்கராஜாவா? சரி, அந்த ராஜா அப்புறம் பார்ப்போம். இப்போ ராமதாசாவை பார்ப்போம் முதல்ல. பிடிங்க பாப்பா. அந்த காடப்புறா கலைஞ்சுடனே, அந்த காடப்புறா கலைஞ்சுடனே, அந்த என்னப்பா சொன்ன? என்னமோ சொன்னீங்க. இல்லை நீ அதை பப்ளிக்காக சொல்லு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை நீ சொல்லிட்டேன்னா நான் இப்போ செஞ்சிருவேன். இங்கே செய்யவா உனக்கு செய்யவா? அப்போ மூடிக்கிட்டு உட்காரு முதல்ல. அந்த காடப்புறா கலைஞ்சோடனே எனக்கு கலங்குதையா எம் மனசு அண்ணா அவனா அத்தை பொண்ண பரனா
என்னப்பா அழகுல மயங்கிட்டாங்க. அழகில் மயங்காத சொலகில் மயங்கிட்டு போ. நல்லா நாடகம்லாம் நல்லா ரசிக்கிறீங்களா அத்தா? ஆமாம், இறைவன் கொடுத்த வரப்பிரசாதமே இந்த கலை நிகழ்ச்சி தான். எத்தனை நிகழ்ச்சிகள் வந்தாலும் நாடக கலையை மட்டும் யாருனாலுமே அழிக்க முடியாது. ஆமாம், அதனால் சந்திக்கக்கூடிய விரைவாக சந்திக்கணும். அழைப்போமா தங்கராஜன்? ஆமாம், ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்கள். இந்த வருஷத்தோடு சரி, அடுத்த வருஷம்லாம் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு நாடகத்தை இதோடு நிப்பாட்டுறேன் நான். அதை உங்கள்கிட்ட சொல்லிடலாம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் சொல்கிறேன் நான். ஆமாம், இல்லை அதை சொல்லிடுறேன். உண்மைக்குமே தான் நடக்க போகுது. ஆமாம், நல்லா எந்த டான்ஸராக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு உற்சாகத்தை ஊட்டி நீங்கள் தான் வளர்த்து விடணும். நாடக கலைஞர் நாடகம் எவ்வளோ நாடகம் வேணாலும் அண்ணன் எம்எம் ராஜா அமைப்பாளர்கள்ட்ட கொடுங்க. ஆமாம், நல்ல சிறப்பான நடிகர்களை போட்டு நல்லா அமைச்சு தருவாங்க. ஆமாம், பழனியப்பன் அவர்களும். அதனால் ராமதாஸ் அவர்களை அழைப்போமா? சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி மூர்த்தி பரவாயில்லையே, நம்ம நாடகத்துக்கு 2 டான்ஸர் வந்திருக்கு. நல்லா இருக்கீங்களா? 2 டான்ஸா? டேய் தம்பி, டான்ஸ் எல்லாம் கிடையாது, கொண்டே பார்த்து முடிவு பண்ணாத. நல்லா இருக்கீங்களா? பல ஊர்ல சொல்லியிருக்கேன் ராதா செல்வி, நான் நல்லா இருக்கேன். சரி, நீங்க நல்லா இருக்கணும். நல்லா இருப்பேன். என்னைக்குமே நீங்க நல்லா இருக்கணும். என்னைக்குமே நீங்கள் நல்லா இருக்கணும். அதான் நான் வாழ்த்திட்டு போறேன். கண்டிப்பா வாழ்த்துட்டு போறோம்னு சொல்லாதீங்க. நம்ம ஒண்ணா தான் இருப்போம்னு சொல்லுங்க. இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வேலை? முதல்ல உங்களை கரெக்ட் பண்ற வேலை தான். என்ன இனிமேல் நீங்க கரெக்ட் பண்ணா என்ன, கரெக்ட் பண்ணாட்டி என்ன? அப்படி பேசாதீங்க. மனசுல ஒண்ணு முடிவு எடுத்துட்டோம்னா அத கடைசி வரைக்கும் நிறைவேற்றி ஆகணும். அதை நிறைவேற்றுறதுனால தான் நான் அந்த முடிவை சொன்னேன். அதனால தான் நானும் உங்களை விட மாட்டேன்னு நான் சொல்ல வர்றேன். வெறியெல்லாம் விடலை, அப்புறம் பாத்துக்குவோம். பேச்சு வாக்கில் இருக்கணும். சம்பந்தம் இல்லாத பேச்சை என்கிட்ட நீங்க பேசக்கூடாது. ஏன் நீ வேணா சம்பந்தப்படுத்தி வேணா பாருவே. வாக்குவாதம் என்கிட்ட நீங்க வச்சுக்க கூடாது. வாக்குவாதம் எதுக்குமா? வாக்குவாதம் ஒரு பொம்பளை கிட்ட என்ன பேசணுமோ அதை மட்டும் தான் பேசணும். இருமா, என்னடா டப்பாவில் கொண்டாந்து கொடுக்குற? கப்பு இருக்கா? இல்ல எதையும் வச்சிருக்கானான்னு தெரியலையே. குட்டி பாம்பு இருக்காம பார்த்து தானே வேட்டியை தூக்கிக்கிட்டு வந்து கப்பை கொடுக்குறேன். இருமா, குண்டியும் இல்லை மண்டையும் இல்லை, கை போட்டு அடிக்க கடன் சொல்றவன. என்னடா அது? எனக்கு தெரியல, என்னமோ அது கொடுத்துட்டு போறேன். ஓடாதரி, நானும் உன் கூட தாடி இருக்கேன். தீப்பொட்டி அட்டையெல்லாம். அடே, இதை எங்கடா கிடந்து எடுத்து வந்த? அட சண்டாலா, ஏண்டா உள்ள எலுமிச்சம்பழம் கிடக்கு, விக்ஸ் முட்டாயி, குங்குமம், இதை எங்கடா கரவாட்டு வந்த? ஏடா பப்பு டான்ஸுக்கு செய்வியாட வச்சுட்டு போற? வரலடா, செய்வன வச்சிருக்கேன் உனக்கு. ஒழுக்கமா நீ ஆளலன்னா இந்த எலுமிச்சம்பழத்தை எங்க வைப்பேன்னு தெரியாது. ஏன் ஜூலாயுதத்துல சொருகு பாப்பம்டா. ஐயோ, அதை எடுத்து ஓரமா வைடா. எங்க அக்காவுக்கு பேய் இறங்கி. என்ன பேச்சு? வார், எலுமிச்சம்பழம் மீது சத்தியமா சொல்றேன், ஒண்ணு இன்னைக்கு நான் சும்மா விட மாட்டேன். எலுமிச்சம்பழம் இல்லடா, உன் வாழைப்பழ சத்தியமா நான் சொல்றேன். உன்னை இதோட நான் சோழிய முடிக்கிறவ. ஏ ராதா செல்வி, என்னடா? பொம்பளைக்கு ரொம்ப பொறுமை முக்கியம். ஆம்பளைக்கு முதல்ல என்னைக்குமே அடக்கத்தனம் முக்கியம். கத்தி பேசி காரியக்காரப்பட்ட வாங்கி போற நீ நினைக்காத. உருட்டி பேசி என்னைக்குமே பெரிய ஆளான்னு நீ நினைக்காதடா. இங்க பாரு, உருட்டாதான் ஆம்பளைக்கு சிறப்பு. உருட்டு வா, உருட்ட தானே வந்திருக்கிற. எங்க உருட்டுன? ஒரு நாளாவது உருட்டுருக்கிய? மாசம் 30 நாள் உருட்டுறேங்க. இங்க விட்டாம வீட்டுல தூக்கி போட்டு உருட்டிட்டு கிடக்குறேன். எதுக்கு நீ என்ன பேசுற? நான் ஒன்னே உருட்டி போட்டு உன் புருஷன் சங்கத்துல சேர்ந்த கழுத்துல வெட்டவா? பேசிட்டு போறாங்க பெண்ண. என்னதுக்கு? ராஜா பணமா? பொம்பளைன்னா அடக்க அடக்க இருக்கணும், புரியுதா? ஆம்பளைக்கு முதல்ல தன்னடக்க முக்கியம். நீ பொறுமையா பேசு. என்னத்துக்கு பேசணும் உனக்கிட்ட? ரொம்ப ராங் எடுத்து பேசுற. என்னடி நான் என்ன சொல்றேன்னா, பொம்பளை கிட்ட போட்டி போடுறத நிப்பாட்டு. ஆம்பளை கிட்ட முதல்ல எதிர்த்து பேசுறது அட்டை தருத்திரியம். ஆம்பளை 1000 பேச்சு பேசலாம். நீ 1500 பேச்சு பேசினாலும் ஒரு பேச்சுல உன்னை வாய் அடைக்கிறப்ப பொம்பளை நான் தான். நீ வாய் அடைச்சு கிழிச்ச மண்டமத்தை நோந்து பார்க்காத. ஏன் எதுக்கு மௌந்து வாக்கத்துக்கு? இப்ப மூடு. மண்டமத்தை மௌந்து வாத்தான்னு எதை மௌந்து வாத்தான்னு மும்பிட்டு வாய் பேசுனா உன்னெல்லாம் கல்யாணம் முடிச்ச 3 நாளே புரிச்சங்கார இதுல மிதிச்சு விரட்டி விட்டு வாண்டி. கல்யாணங்கிற கர்மாந்தரத்தை பண்ணிட்டு தானே இந்த பொம்பளை அவ்வளவு ஜனமப்பட்டுக்கிட்டு இருக்கு. யாரு சொல்றா? நான் தான் சொல்றேன். கல்யாணம் பண்ணதுனாலதான் நீங்க பகுமானமா இருக்கீங்க புருஷ வீட்டுல. போய் தெரிஞ்சுக்க. கல்யாணம் ஆகாத வரையும் பெண்கள் சுதந்திரமா தெரியும். அடையப்பா, எங்க பிறந்த வீட்டுல இருந்து எங்களுக்கு என்னென்ன தேவையோ அனைத்தையும் தேவைகள்லாம் பூர்த்தி பண்ணுவாங்க. யாரு? ஆனா அந்த கல்யாணம் மட்டும் வந்தா புருஷன் அதை செய்யாத, இதை செய்யாத, அதை பண்ணாத, இதை பண்ணாத. எந்த நேரமும் பொம்பளையில புரணி பேசி பொச்சு காப்பு பயல. எந்த நேரமும் பொம்பளையில புரணி பேசுறது தான். அஷ்டலட்சுமியும் பே, கருமலட்சுமியும் பே,
மகாலட்சுமி எப்ப இவன் வேலை முடிகிற வரையும் இவன் ஜோலி முடிஞ்சிருச்சு. கழுவி ஊற்றுவேன். நாசமத்து போறவன் தத்திரியம் பிடிச்ச முண்டாம்பேன், செவ்வாதோசை பிடிச்ச முண்டாம்பேன். அப்படி நம்ம பேசுவோம் மாத்த. இவனுக்கு மூஞ்சி இருக்கும், முகரம் இருக்கு. ஆனா புருஷனை வர்ணிச்சு வாழ்ற தன்னடக்கம் படுத்த தலை சிங்கம்டா நாங்க. நீங்க கல்யாணம் முடிக்கிறப்ப புருஷன்காரன மண்டையில ஓட்டு ஒரே கழுவுறது. அன்னைக்கு ஏமாற புருஷன் காலம் முழுக்க உங்களுக்கு லூசா போயிருவேன். இதுக்கு அப்படியே புருஷன்கிட்ட ராத்திரி ராத்திரி என்னைக்கு சொல்றது, மாமா எங்க வீட்டுல எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா சிக்கன் ரைஸ் ஃப்ரைட் ரைஸ் ஆனா திம்பேன். வீட்டுல பார்த்தா லூசு முட்டை பழைய சோற புளிஞ்சு வச்சு குடிச்சுக்கிட்டு இருப்பேன். இங்க வந்து புருஷன்கிட்ட விதைச்சு விடுறது. நாங்க இழுச்சா பயலுங்க, நாங்களே அவங்கள வர்ணிச்சு பேச மாட்டோம். நீங்க தான் எங்களை போட்டு கொஞ்சுறது. மாமா நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன். உலகத்திலே தலை சிறந்த வர்க்கம் யாருன்னா ஆம்பளை வர்க்கம் மட்டும்தான். கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஆம்பளைய புள்ள சுதந்திரமா இருந்தோம். என்னைக்கு உங்க கழுத்துல திரி நாட்டுங்கிற அந்த மஞ்ச கவர்ல 3 முடிச்ச போட்டு தொலைஞ்சோமோ எங்க ஆத்தா பெண்ட பேச முடியல, கூட பிறந்த அண்ணன் தம்பிட்ட பேச முடியல, அக்கா தங்கச்சி யாருக்கிட்டையும் பேச முடியல. அவ வந்தா பட்டுக்கிறது, இவ வந்தா நொட்டுக்கிறது. ஏண்டி லூசு முண்டை, இதுல வேற புருஷன்காரனை போட்டு டார்ச்சர் பண்றது. இவங்க ஆத்தாளுங்க அப்பனு வீட்டுக்கு வந்துட்டானா புருஷன்காரனை தூங்க விடுறத கூடாது. என்னங்க உங்க அத்தையும் உங்க மாமாவும் வீட்டுக்கு வர்றாங்களாமுங்க, நேர கறிக்கடைக்கு போய் நல்ல தொட்டக்கறியை அறுத்து எடுத்துட்டு வாங்க. இதுவே எங்க ஆத்தாப்ப வீட்டுக்குள்ள வரட்டும், அன்னைக்குத்தான் இல்லாத காய்ச்ச உள்ள வந்துடும். முக்காடை போட்டுக்கிட்டு என்னங்க குத்து குத்துன்னு வர்றதுங்க, மேலெல்லாம் சுண்டி இழுக்குதுங்க. கோத்தாலையும் கொப்பனையும் புளிஞ்சு வச்சு பழைய சொல்றதுக்கு குடிக்க சொல்லுங்க. எனக்கு கோத்தாமலை உங்க ஆத்தா வந்தா தொடக்கறி, எங்க ஆத்தா பார்த்தா பழைய கஞ்சியா? தொடக்கறி யாருக்கு கொடுக்குறோம்? எங்க ஆத்தா அப்பனுக்கு. என்னத்துக்காரன் நாங்கள் தொடக்கறி கொடுக்குறோம்? எங்கள் வடையவே உங்கள்கிட்ட கொடுத்துருக்குறோம். அப்புறம் உங்களுக்கு நாங்கள் பகிர்ந்து கொடுத்தோம். எங்கள் ஆத்தாப்பனுக்கு தொடக்கறி கொடுத்தான்னா வலிக்குதா உனக்கு? வெக்கம் இல்ல. என்ன மாசத்துக்கு வெக்கப்பட சொல்ற? நான் கேட்குறேன், நீ பேசுறத மட்டும் புராணம் புலந்து தள்ளுற. நாங்கள் பொம்பளை 2 கெட்ட வார்த்தை பேசணும்னு அவர் சொன்னார். ஐயா நாகரிகத்தை நக்குங்க, நாகரிகத்தை நக்கு. தண்ணியை போட்ட உடனே எங்க ஆத்தாவில இருந்து, எங்க அக்காவில இருந்து, எங்க தங்கச்சியில இருந்து குடும்பத்தையே கூப்பிடுவானா ஒருத்தன். குடிக்கிறால தப்பா பேசக்கூடாது. நாங்க அப்படித்தான் குடிப்போம். அத குடிக்கிறதுக்கு கிளவி விட்டு மூத்தரத்தை வாங்கி மூடு கை குடி. யாரு கிளவி? யாரு பொம்பளை மூத்தரத்துல மட்டும் போத ஏறுதுன்னு சொல்லட்டும். நாங்களாம் பாத்ரூம்ல படுத்துக்குறோம். முடியும் நீ சொன்னிய அசிங்கத்துல இருந்து பிறந்தவன் தான் மனிதன். முதல்ல நீ முதல்ல யோக்கியமா பேசு. எந்த ஒரு வார்த்தையை நம்ம அசிங்கமா நினைக்கிறோமோ அது அசிங்கமா தான் தெரியும். ஆமா, அத நம்ம அசிங்கமா நினைக்கலன்னு வச்சுக்க அப்படியே தேவாமிர்தமா தெரியுமா? சரியா? முகரில முள்ள கொண்டு மனைவிக்கு எந்த புருஷன் துரோகம் பண்றானா மக்கா மக்கா அவனுக்கு குஞ்சே எடுபட கூடாதுடா. இப்படி ஒரு முரட்டு சாவமா? ஏண்டி கட்டுன புருஷன் நாங்க யாருக்கு துரோகம் பண்ண போறோம்? நீங்க அதே புருஷனை மதிக்கணும், மாமியால மதிக்கணும். புரியுதா? மாமியாவை மதிக்கிறான். நான் ஒரு வார்த்தை சொல்றேன். என்ன? மாமியாவும் என் பெண் வர்க்கம் தான். ஆமா, மாமியாவுக்கும் மருமகளுக்கும் போட்டி போறாம இருக்கத்தான் செய்யும். என்ன காரணம் தெரியுமா? தன்னுடைய மகன் 10 மாசம் சுமந்து நம்ம பெத்து இவ்வளவு கஷ்டப்பட்டு ஆளாக்கி வளர்த்து ஒரு பெண்ணிடம் நம்ம தாரவாத்து கொடுக்குறோமே, அந்த பாசத்தை பங்கு போட வராளே அப்படிங்கிற போராம அந்த தாய்மாருக்கு இருக்கும். உண்மைதானே? அதே மாதிரி பொண்டாட்டிக்கு அந்த பொறாம இருக்கும். நம்ம கணவர் நம்மள்கிட்ட போடாத பாசத்தை நம்ம அவங்க தாய்கிட்ட காட்டுறாப்லையே அப்படிங்கிற போறாம அந்த பெண்மணிக்கு இருக்கு. இது ஒரு பேச்சு. இந்த விஷயத்துல மட்டும்தான் எங்களுக்கு ஒற்றுமை இருக்காத ஒழிஞ்சு மத்த எல்லா விஷயத்திலையும் மாமியா மருமக ஒற்றுமையா தான் இருப்போம். நாங்க தான் பிரச்சனை பண்றோமா? எல்லா ஊர்லயும் பாரு மாமியா மருமக சண்டை, மாமியா மருமக சண்டை. ஏதாவது ஒரு ஊர்ல மருமகனும் மாமனாரும் அடிச்சுக்கிட்டான்னு பேர் இருக்கா? கிடையாது. ஏன்? மாமனும் மருமகனும் ஒரே சரக்கு வாங்கி ஒரே கப்பல ஊத்தி ஒன்னா குடிப்ப முடியும். லூசு முண்டை நீங்க அப்படியா? 10 நிமிஷம் ஒரு ரூம்ல தான் குடுமையை பிடிச்சிட்டு உருள்றீங்க. உருளுவா? ஆம்பளை என்னைக்குமே ஆம்பளை தான் ராதா செல்வி. பொம்பளை என்னைக்குமே பொம்பளை தாங்க. வா மோதி பாப்போம். மோதுவா? நீ எவ்வளவு தூரத்துக்கு நீங்க பண்றது பாப்போம். நான் உங்களை கேக்குறேன், என்ன ஒரு குடும்பத்தை ஓட்டணும்னா சரி அதுக்கு முக்கியத்துவம் என்ன காரணம்? என்ன காரணம்? சம்பாத்தியம். ஆமா, இந்த சம்பாத்தியத்தை ஆம்பளை நீங்க அதிகமா சம்பாதிக்கிறீங்களா
இல்ல பொம்பளை நாங்க அதிகமா சம்பாதிக்கிறோமா? ஆம்பளை 100 ரூபா சம்பாதிச்சாலும் அதுல 10-20 களவாண்டு உங்களை யாரு கடுகு டப்பாக்குள்ளேயும் அரிசி சாக்குலையும் நுழைக்க சொல்றது? அரிசி டப்பாக்குள்ளையும் கடுகு டப்பாக்குள்ளையும் நுழைக்கிறனால தான்டா குடும்பத்தை குடும்பமா ஓட்டிக்கிட்டு கிடக்குறேன். உன்ன மாதிரி ஊதாரி செலவு பண்ணோம்னு வச்சுக்க, அப்படித்தான் கட்டுறது ஒரு பொண்டாட்டி, சரி வச்சுக்கிட்டு ஓட்டுறது 45 வப்பா. திறமைக்கு பரிசு. பொண்டாட்டிக்கு ரீசார்ஜ் பண்ணி விட மாட்டேன், வச்சிருக்க வப்பாட்டிக்கு 500 ரூபாய்க்கு 800 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணி பொம்பளை விடுவேன். உழைக்குதுமா. ஏலே இடத்த காலி பண்ற அப்படி பண்ண மாட்டேங்க. வாடி என்னடா மசுர புடுங்கி ஓயாம புடுங்கிட்டு கிடக்குற. இந்தடா என்னடி கையில தந்துட்ட? இந்தடா ஆளை பத்தியா ஓயாம புடுங்கிட்டு கிடக்குற. என்னடி பொசுக்குண்டு மண்டமயத்தை கழட்டிட்ட? மண்டமத்தை தானே கலட்டி இருக்கிறேன். மண்டமயத்தை மட்டுமே கழட்டுவியா? பாக்குறியா? அப்ப கொண்டு வை போ. ஆனா உனக்கு ஒரு ரப்பு தாண்டி. அப்ப இந்த மசுறு எவ்வளவு இருக்கும்? அது ஒரு 150 ரூபாய் தேரும். ஆனா பொசுக்குன்னு மசுறு அத்துட்டியே. எங்க திரும்ப என்னடி கக்குசு குட்டுற மாதிரி இருக்கு? ஏய் அப்படித்தான்டா இருக்கும். எதையுமே அளவுக்கு மீறி நம்ம வச்சுக்கவே கூடாது. அந்த மரத்தை வெளியே போடுவே காக்கா செத்த மாதிரி. இங்க பார், நீ என்னதே இந்த எலிவால வச்சுக்கிட்டு காய போட்டுருந்தேன். குளிக்கணும், மாசம் ஒரு நீள் தான் குளிக்கிறேன். ஏய் போமா முதல்ல. சரி சரி. என்னமா அதை சொறிவு இதை சொறிவு சொல்லு. ஐயா அப்பா சொல்லுங்க வாங்க. மயிரை வேற நான் தொட்டுட்டேன். சரி வாங்க. இங்க பார், பெண்ணுக்கு இந்த லூசு முண்டை கிட்ட நீ நாகரிகத்தை எதிர்பார்த்த. சரி சரி சரி. புருஷனே கொண்டிருக்கா கிறுக்கு முண்டை. உனக்கு மொத்தம் எத்தனை புருஷமா? கேப்பியா பண்ண நாகரிகத்தை உன் வாழ்க்கையில எதிர்பார்க்க கூடாது. சரியா? நாகரிகமா கேட்கிறேன். எனக்கு என்னமோ அவர்தே 77வது புருஷன் நினைக்கிறேன். சரி சரி சரி. பாவடை வேற அவுந்துக்கிட்டே வருது. ஏன் முண்டமா கூட தெரிய வேண்டாம். ஊர் பொதுமக்கள் நல்லா இருக்கணும்னா, மாதம் மும்மாரி மழை பெய்யணும்னா, என் பெண்கள் சந்தோஷமா இருக்கணும்னா, நானும் ராமதாஸ் அமன கட்டையை 50 சுத்துவோம்டா. நான் போனா கூட மழை வரும். நீ போனியோட 15 வருஷத்துக்கு மழை பெய்யாது. எந்த ஊர்லயும் மழை பெய்யாது. பாத்துக்குருவோம். நீ மழையை பேய வைக்கிறியா இல்ல மழையை ஓட வைக்கிறான்னு செஞ்சா செய்வீங்களா? வண்டு உள்ள போயிடுச்சு. வண்டு தானே உள்ள போச்சு. கையை விட்டு எடு. எதுக்கு? தண்டு உள்ள போனால சும்மா தான் இருப்போம். உனக்கு வண்டு உனக்கு கத்த போறியா? சுட சுட டீ வாங்கி ஊத்துறாரு. இந்த அம்மனி மயிர் தாங்க இங்க கொண்டாங்க. இந்த மயிரை வேற எங்க வரது? இதுக்கு ஏன் கொண்ட பரவாயில்ல. ஓடி நல்லா தரடி இருக்கு. இங்க கொண்டாட அங்கேயே மாட்ற. ஏய் ஓத்தா போல. என்னடா வாக்காட்டுல எலி பிடிக்கிற முடியாது. ஏய் என்ன ஒரு மாதிரி சரியான இடத்துல மாட்டிக்கிறீங்க? தேவலாம ராதா செல்வி எங்க? நான் அமுக்கு நல்ல நீ அமுக்கு பாப்பா. ஒண்ணு அமுக்கு நான் மீச காட்ட வெட்டு வாங்கறதுக்கு போமா. ஆளு மண்டைய பாரு. எப்படி அந்த மனுஷனை கெடுத்துட்ட? எங்க அக்கா மயிர் எங்கடா? ஒக்கா மயிர் அடியில இருக்குடா போடா. ஆளு மண்டைய பாரு. கூட்டத்துல குனிஞ்சு நக்கற குருவமா. என்னடா பாட்டு பாடுற? எடுவட்ட எரும மாட்டுவே. முகரைய பாரு. எவ்வளவு ஒரு அமர்க்கலமா உட்காந்து நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நாசமத்து போறவன் அன்னைக்கு நாகரிகத்தோட நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. மூஞ்சியும் மோர கட்டையும் ஏண்டா உள்ள வந்து எடுவட்ட வேலை கூட்டத்தில் குனிஞ்சு நக்கிற அந்த பாட்டை அப்படி பாட. அக்கா ப்ளீஸ் கோவப்படாக்கா, பொறுமையா. என்ன பாட்டு பாடுறாங்க? சொரட்ட அமைதியா இருமா. நீ யாருப்பா? ஆமா. கூட்டத்தில் குண்டி அடிக்கிற குருவம். என்னடா போயிட்டேன்? பாட்டை தப்பா பாடிட்டேனாடா? என்னக்கா மேல தொட்ட உடனே கருப்பா ஒட்டுது ஏதோ? ஆமா எல்லாம் பெயிண்ட் தான். வரமாட்டேன். வாடா. நாடத்துக்கு வந்ததுக்கு நான் வயரை போட்டு தொங்கிடலான்னு இருக்கேன். எங்க மேல நீ தொங்கு, நான் கீழே பிடிச்சிட்டு தொங்குறேன். ஐயா நீ ஏற்கனவே தொங்கித்தான் இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்கேன். ஏண்டா உன்னை வளர்த்துட்டதே எங்க அக்கா தான். ஆமாடா, எத்தனை பேருக்கு வளர்த்துருக்கு தெரியுமாடா? ஆமா உனக்கு மட்டுமா? ஊரே வளர்த்து விட்டுருக்கு. அப்படி பண்ணாதீங்க மேடம், நான் அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். என்னப்பா? இல்ல என்னமோ சொன்னீங்க உனக்கு வளர்த்து விடணும். சரி பொட்டெடுத்து வச்சு விடவா முன்னாலே, நான் பூவெடுத்து வச்சு விடவா முன்னாலே, பொட்டெடுத்து வச்சு விடவா முன்னாலே, பூவெடுத்து வச்சு விடவா முன்னாலே, சீப்பெடுத்து சீவி விடவா தன்னாலே, நான் வளையல் வாங்கி மாட்டி விடவா கையாலே. பண்டா ஊத்துறா. மாசமா இருக்கா? என்ன இப்படிங்கிறிய? இது மட்டும் சூப்பரா இல்லை இப்படிங்கிறிய?
இல்லவே ஒழுக்கமாடு எலுமிச்சம்பழத்தை அதுல வச்சு விட்டுருவேன். அடங்கொப்பமா வாழே கொப்பமா வாழே நல்லா நெளிப்பாய்க்கணுமாப்பா. என்ன மாமா என்னாச்சு? அடே தலானே வச்சு மூச்சு அமுக்குறாடா. சரி எங்க அக்கா மூச்சு அமுச்சு நீ என்ன பண்ண? நான் தள்ளி விட்டேன் போடு. தம்பி மூடிக்கிட்டு வாசிங்க தம்பி, எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணுவீங்க. தோட்டுக்கடாவா என்னடா எழுப்பி மயிறு பாவடை அமுக்கிட்டு தோட்டுக்கட்ட ஓரத்திலே தோடு ஒன்னாங்க தோடு ரெண்டாங்க தோடு மூணாங்க வாங்க சொல்லி சிங்கிச்சா சிங்கிச்சா ராதா செல்விக்கு தொங்குச்சா மாறி மடிச்சு மாறே இனிமே ஆபரேட் சூப்பரா பண்ணுவேன் பார்த்துட்டேல. ஆஹா அது மாத்திரம் பட்டுக்கிருமா நான் உங்களை தொட்டா மட்டும் நொட்டிக்கிருமா. புள்ள புட்ட புள்ள கருகு மணி போட்ட புள்ள புள்ள புட்ட புள்ள கண்டார போட்ட புள்ள கண்ண புலி விழுந்த செல்லம்மா இன்னும் புலி விழுந்த செல்லம்மா. வித்தியாசமா இருக்கு. என்ன இப்படி ஆடுறீங்களே? ராதா செல்வி இதுதே நீ எதிர்பார்த்த ஆட்டம். அந்த மாதிரிலாம் ஆடக்கூடாது, எனக்கு ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது. அப்படியா? சரியா? ஏன் இந்த மசுறு பிடிங்க ஆட்டம் உனக்கு பிடிக்கலையா? ரொம்ப டீசெண்டா ஆடுங்க. டீசெண்டா டிசிப்ளின்டா. டிசிப்ளின். ஓகே அப்ப தண்ணியை போடு. போடுங்க தனியா. தம்பி மதன்ராஜ் உங்களுக்கு இந்த பிள்ளை என்ன வேணும்? அக்கா. அக்கா அப்ப மச்சனே சரியா தான் வருது. உங்களுக்குங்க? எனக்கு அத்தை. அத்தை அப்ப நீங்க மாப்பிள்ளை சரியா தான் வருது. உனக்கு உண்மையான முறை என்னடா? சித்தி. என்ன முறை வேணும்? சித்தி வேணும். சித்தி சித்தி நல்லா நொட்டுடா. அது நடிப்பு இது துடிப்பு. ஓகே டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். ஆஹா தந்தானே தானனே தன்னினா நன்னினா தந்தானா தானனே தன்னானா என்னவோ என்னவோ செவ்வந்தி பூ முடிச்சு சின்னக்கா நீ என்னக்கா எவ்வளவு தைரியம் இருந்தா ஏதா என்ன ஆட்டம் இது? என்ன அவன சொன்னே அப்ப? செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா சரி என்னக்கா செவ்வந்தி பூ முடிச்சு சின்னக்கா நீ என்னக்கா என்ன மோரே பாருங்க பாருங்க ஒரிஜினல் மோரே. பெரிய கிறுக்குளி முண்டியா இருக்குமாடா? ஏய் எங்க அக்கா நல்ல முண்டடா. அடடா. பள்ளியிடம் போனியா? அத்தாச்சியாம்டா. எனக்கு தான் அத்தாச்சேடா. அப்புறம் என்னடா? பரிசு எழுதுங்க. ஆஹா குத்தடி குத்தடி சைலக்கா குனிஞ்சு குத்தடி சைலக்கா குத்தடி குத்தடி ஜெயனக்கா குடிஞ்சு குத்தடி ஜெயனக்கா பந்தலிலே பாவக்கா தொங்குதடி லோலாக்கா. குத்தடி குத்தடி சைலக்கா அந்த ஒரு ஏய் இரு இரு. எங்க அந்த பாட்டு என்ன பாடுன?
குத்துறேன் செய்யலக்கா குனிஞ்சு குத்துறேன் செய்யலக்கா தெரியும் எனக்கு. குத்தடி குத்தடி செய்யணக்கா உன்னைய யாரு குத்துனா சொல்லக்கா ஏக்கா இவையெல்லாம் ஒரு ஆளு கேவலப்படுத்துற கிருட்டு கிருட்டு சுத்து காப்ப. தோழி மேல உன்னை அப்படி சுத்த சொல்லல, பல்ட்டியில சுத்துறீங்க. உசுர் இருக்கு உசுர் இருக்கு சூப்பர்ரா வாய் என்னடி எப்படி ஊடு போகுது பயலே நல்லா இருந்துச்சா என்ன போட்டா எடுக்கிறீங்கள அழகி என்ன நீங்க போட்டா பிடிச்சி வீட்டு வாசல்ல மாட்டினேன். ரொம்ப குடும்பம் இங்க சிறப்பா இருக்கும். குண்டிய தூக்கிறோம் ஜாய் வாசல்ல ஒட்டி வை புழு புழுன்னு இருக்கும் அவன் அடிக்கும் போது எடுக்கல நான் அடிக்கும் போது எடுக்கிறீங்களா நீங்க கிரிச்சு கிரிச்சுன்னு கிரிச்சு கிரிச்சுன்னு இளவெடுத்தவனே இல்லக்கா அவர் எதுக்கு எடுக்கிறாருன்னா ஊர் முச்சத்தில் வச்சா ஊரை பிடிச்ச கிரகம் போயிடும். ஐயோ முருகா அத்தாச்சியா சும்மா இருடா, நானே ஒரு ஆட்டம் ஆடுறதுக்கு இங்கே சாணி தள்ளி ஒன்று முறை மச்சினா புடுங்கின ஓடணும் எங்க அத்தாச்சி காட்டி நீ வந்து ஆடுற. எங்க அத்தாச்சி கண்டி நீ வந்து ஆடுறா உன்னோட நாடகத்துக்கு வரதுக்கு சித்தாள் வேலைக்கு போயிடலாம்டா ஏன் நீ சித்தாள் வேலைக்கு போனா கட்டடம் இடிஞ்சு விழுந்துரும். இடியாதுடா நீ சித்தாள் வேலைக்கெல்லாம் போவியா போயிருக்க அதுக்கு முன்னாடி போயிருக்கேன் சித்தாளுக்கு போனா கொத்தனார் தூக்கு கொண்டு போயிடும் எந்த நேரமும் அந்த கொத்தனாருக்கு சட்டியை தூக்கு சட்டியை தூக்கு சட்டியை தூக்கு ஏன் தூக்க வேண்டியதானே தூக்கணும்ல ஏன் கொத்தனார் செத்துட்டான்ல எதுக்கு அந்த ஆளு சொன்னது சாந்து சட்டி சரி நான் தூக்குனது ஏன் சட்டி ஏன்னா கண்ணு கண்ணா இருந்திருக்குமே. பெரும் ஓட்டையால இருந்திருக்கேன் ஏய் உனக்கு எது சட்டி தூக்க வாடா அந்த ஆளு வாய எச்சிய வடிக்கிறானே மனுஷன் ஐயோ இப்படியா ஆஹா வேற வழி இல்லடா மதன்ராஜு மாட்டை மூக்கடாங்கிற குத்தி சுண்டி இழுக்கணும் ஓகே அதெல்லாம் பார்த்துக்கிருவோம் நம்ம பார்க்காத மாடா முந்தி முந்தி விநாயகனி 33 கோடி தேவர்களே முந்தி முந்தி விநாயகனே 33 கோடி தேவர்களே வந்தனம் மந்தமே தந்தோமையா வந்தனம் மந்தமே தந்தோமையா வந்தனம் மந்த நம்மை தோமையா வந்தனம் மந்த நம்மை தோமையா புத்தியுள்ள சிவகுருவி மிக பணிந்து வணக்கமையா புத்தியுள்ள சிவகுருவி மிக பணிந்து வணக்கமையா
நானாப்பா? நான் தான் வாத்தியார். நான் சொல்லி கொடுத்த கரகத்தை நீ சொல்லி கொடுத்ததெல்லாம் இருக்கட்டும், அவன் எப்படி ஆடனா அதே மாதிரி ஆடு. இல்லை ஒத்த ரூபா கிடையாது உனக்கு. அந்த மாதிரி ஆடவாட காலை தூக்கி தூக்கி ஆடவ. ஆமா, சம்பளம் மட்டும் காலை தூக்கி தூக்கி கேட்குற. நீ தம்பி எங்க தூக்க சொல்றியோ நாங்க தூக்குற வேண்டாம். ஆமா, உன்னை நாங்க தான் தூக்குவோம். ஆடுறதுல அதனால பாந்த பெரியோர்களே, தாய்மார்களே, ராதா செல்வி காலை தூக்க போறேன்னு சொல்லி இவளை கூட்ட கட்டி ஏறி உட்கார்ந்துருக்கீங்கன்னா என்ன காரணம்? 7 கரகத்தை தூக்க போறேன். நஞ்ச புஞ்ச அம்புட்டு விளையாடி ஆண்டவா 18ஆம் படி கருப்பு என்னக்கா பண்ண போற? தூக்க போறேன்டா, தூக்க போறேன். காலை சாமி அழைக்க போறியா? ஆமா. நீ கூப்பிட்டா வீட்டுக்காரனே வர மாட்டேன், சாமி வரப்போகுது. ஏன் வந்தா என்ன, வராட்டி என்ன, போ. இல்லை ஒழுங்கா உட்கார ஒரு மாதிரியா தெரியுது. என்னடா பண்ணிருக்கா? ட்ரௌசர் போட்டிருக்கியா இல்லையா? உள்ள போட்டிருக்கியா? சரி சரி. நாகரிகமா கேட்டி என்ன அப்பப்போ உன்னை பார்த்துக்கிட்டே கிராஸ் பண்றாரு. என்ன காமாட்சி அம்மனுக்கு கரகம் எடுத்து, அருமாரி அம்மனுக்கு கரகம் எடுத்து, காமாட்சி அம்மனுக்கு கரகம் எடுத்து, கருமாரி அம்மனுக்கு கரகம் எடுத்து, காமாட்சி அம்மனுக்கு கரகம் எடுத்து, அருமாரி அம்மனுக்கு கரகம் எடுத்து, கரகமடி கரகம் பூங்கரகமடி கரகம், கரகமடி கரகம் எங்க ஆத்தாவ கரகம்.
இந்த தண்ணியை நீ குடிச்சு நீ உயிர் வாழ. நீ இருக்கிற நல்ல தண்ணி உப்பு தண்ணியா போயிருச்சடி. என்ன நல்லா இருந்துச்சு? உங்கள் டீச்சர்கிட்ட போய் சொல்லு அக்கா நல்லா ஆடுன்னு. நீ கரகத்தை தூக்குனா கரகத்தை தூக்கி வச்சுக்கிச்சு. மூதேவி முதல்ல போட்டோ எடுத்த இப்போ ஏன் போட்டோ எடுக்காமல் இருக்கேன்? இப்போ போட்டோ எடுத்த செல்லு போச்சுருங்க. அவருக்கா செல்லு போயிருமோன்ற பயம் கொடுத்துருச்சு. அதனால தான் அவர் போட்டோ எடுக்கலை. சித்தி நெஞ்சே அடைக்கிது. என்ன சித்திரும் நல்லா நொட்டுனடா சொல்லு. அது நடிப்பு வேற துடிப்பு வேற. ராதா செல்வி எங்க அக்கா எதுலையுமே அட்வான்ஸா இருக்கு. அதுக்கு இப்படியா காலை தூக்கி போடுவேன்? கண்ட்ரோல். ஓகே. ஆமாம் ஆமாம். ஐ வாண்ட் டு மேரி யூ. மேரியுன்னா கற்பு இல்லைன்னு கேட்குறியா? உன்னை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுறேன். சரி சரி எங்கள் வீட்டுக்காரங்கள்ட்ட கேட்டுக்குவோம். கேட்டுக்குருவியா? నేను నిన్ను ప్రేమిస్తున్నాను. ನಾನು ஊமிச்சானு ரெண்டு வாங்க எல்லாரும் வாங்க வரிசை வாங்க. ஆமா அவன் எப்பன்னு தெரியா ரெண்டு பேரும். சரி கண்ணு கட்டி கரும்பு கருவாட்டு மண்டையே சுடுகாட்டு முண்டையே. ஆமாடா சொல்லுங்க மாமா. LOVE உங்களை பார்த்தோன்னே வந்துருச்சு. என்ன மூத்தரமா? எலவு இல்லப்பா, அத ஏன் லவ். ஏன் லவ் தேவையில்லாத ஆளுக்கு போனா எலவு. ஏன் லவ்? ஆமா ஏன் லவ் புனிதமான லவ். ஆமா ஆமா. காதலை எடுத்து சொன்னா ஏத்துக்குருவீங்களா? சொல்லு சொல்லு. நீங்க சொன்னாலும் சொன்னாலும் ஏத்துக்கிட்டாங்க. லைட்டா மட்டும் வந்தம்மா சோழி பிடிச்சம்மா போனமான்ட்டு இல்லை. இந்த வேலைக்கு தான் உங்கள்கிட்ட வசனம் பேசினியாக்கும் ஏடுவட்ட பயல. அப்படி பேசாதம்மா. உனக்காண்டியே என் காதலை எடுத்து. தென்னக சிங்கம் தீபக் பாண்டியன் நினைவாக குடும்பத்தார்கள் எனக்கு 100 ரூபாய் அன்பளித்து பெரும் சேர்த்து. ஐயா தீபக் பாண்டியன் நினைவாக அன்பளித்து பெரும் சேர்த்த 100 ரூபாய் அன்பளித்து பெரும் அன்பு உள்ளத்துக்கு நன்றி. அந்த காசை அவர்கிட்ட கொடுத்தாருனா என்னகிட்ட கொடுத்தாருன்னா நாங்கள் 2 பேருமே ஒன்று தான். ஏய் ஓ அவர் உனக்கு கணவர் தானா? எத்தனை பேருடி. நோட் எடுத்துட்டு வரவாடா. சரி இருக்கட்டும் இருக்கட்டும். இதோ என்னுடைய காதல் எடுத்து ஓதவா? ஓதப்பனே. ராதா நீ சொன்னா எங்கேயும் பண்ணி வராதா? வானத்து நிலவெடுத்து வாசலில் வைக்கட்டுமா? வாசலில் வைக்கட்டுமா? செவ்வந்தி பூக்களிலே பந்தலை போடட்டுமா? ஆனந்த கும்மி பாடுது என்றும் ஆசையில் கண்கள் தேடுது கொஞ்சம். அழகு பூங்கொடியே காதலை கட்டி வைக்க கட்டுத்தறி இல்லை. பணத்து நிலவெடுத்து செவ்வந்தி பூக்களிலே பந்தலை போடட்டுமா? உன்மனவிட்டி தோட்டத்தில் என்னென்றும் சுற்றுவதென்ன கண்ணாமூச்சி ஆட்டத்தில் பூக்கள் கை தட்டுவதென்ன சிரிக்கின்ற சிரிப்பிற்கு சிரிப்பை சொல்லிக் கோடு நடக்கின்ற இரவுக்கு கவிதை சொல்லிக் கோடு. கண்ணத்தில் கண்ணத்தில் மீசை உரசுது கண்ணுக்குள் கண்ணுக்குள் மின்னல் அடிக்குது. காதலை கட்டி வைக்க கட்டுத்தறியில்லை. நான் அதில் அணைப்பட்டு மயங்குவதில்லை. வானத்து நிலவெடுத்து வாசலில் வைக்கட்டுமா? சிவந்தி பூக்களிலே பந்தலை போடட்டுமா? சித்திர பெண்ணை வெக்கத்தில் தூரத்தில் போக சொல்லு கட்டளையிட்டு சொர்க்கத்தை பக்கத்தில் நிற்க சொல். சிரிக்கின்ற சிரிப்பிற்கு கவிதை சொல்லிக் கோடு மிதக்கின்ற நிலவுக்கு நடக்க சொல்லிக் கோடு. என்னவோ என்னவோ மனசு துடிக்கிற அம்மம்மா அம்மம்மா இதயம் பறக்குது. காதலை கட்டி வைக்க கட்டுத்தறி இல்லை. நான் மறுபடி கரைகள் இல்லை.
வானத்து நிலவெடுத்து செவந்தி பூக்களி ஆனந்த கும்மி ஆடுகில் ஆசையில் கண்கள் அழகோடியே காலடி கட்டி வைக்க கட்டுக்கறி இல்லை காணதில் அடிப்பட்டு மயங்குவதில்லை பணத்து நிலவெடுத்து வாசலில் வைக்கட்டுமா செவ்வந்தி பூக்களிலே பந்தலை போடட்டுமா. உங்களை பக்கமே காது வந்துருச்சு. நன்றி நன்றி நீங்க காதல சொல்லுங்க. அன்பு ஜீவனுக்கு நன்றி. கல்யாணம் பண்ணி கையகிய விட மாட்டீங்களே மாமா? இல்லடா, ஏன்? நான் அப்படிப்பட்ட ஆளா? வேற என்ன நாக்கத்தான் விடுவியா? புதுக்கோட்டை வந்தாலும் நான் வாழ வைப்பேன். அதெல்லாம் வேற ஆள் விட்டுறது. நாக்க விட்டு விடுவீங்களா? ஓகே. எதுல விடுறதுன்னே தெரியல மாமா உங்களை உள்ள வா. பார்த்து. வரிசையா வர்றோம். அடியே அடி சின்ன புள்ள ஆவி துடிக்குது கண்ணுக்குள்ள. அடியே அடி சின்ன புள்ள ஆவி துடிக்குது கண்ணுக்குள்ள. மலரே மலரே வரட்டும் நல்லதே. அடடா அட சின்ன கண்ணா இன்னைக்கு அது ரெண்டு ஒண்ணா. அணியா கேட்டா தருவே ஒவ்வொன்னா. அடியே அடி சின்ன புள்ள ஆவி துடிக்குது கண்ணுக்குள்ள. கள்ளத்தை மெல்லமாய் தட்டுவே காதிலே துளி சொட்டுவே. உன்னை நான் செல்லமாய் திட்டுவே உன் ஊடலை தீர்த்துவை ஒட்டுவே. கட்டிலே ரெண்டு ஜீவன்கள் துடித்தாலே உடனே உன்னை சூரிய துடித்தாலே தேவைகள் தினம் தினம் நீளட்டும். என் தேவதை என்னையும் ஆளட்டும். அடியே அடி சின்ன புள்ள ஆவி துடிக்குது கண்ணுக்குள்ளே. மலர்ந்த மலரே மறைச்சா நல்லதே. அதனால சின்ன கண்ணா இன்னைக்கு அது ரெண்டு ஒண்ணா. கதவினை மெல்லவே மூடினேன். நான் கஞ்சன் போல் புதையலை தேடினேன். புதையலை புடவையில் மூடினேன். நான் பூனை போல் தேடி ஓடினேன். மன்மதா இந்த மேகங்கள் பொழிந்தால் என்ன? மலையில் இந்த பூமி நனைந்தால் என்ன? மன்மதா உந்தன் மேகங்கள் பொழிந்தால் என்ன? மலையில் இந்த பூமியை நனைந்தால் என்ன? வாடிவோம் கண்டு நீ உருகினாய். உன் வாய்வழி ஜீவனை பருகினாய். அடியே அடி சின்ன புள்ள ஆவி துடிக்குது கவுட்டுக்குள்ளே.